அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லதா, இன்றைக்கி நாம் தக்காளி வத்தல் பிழியறது வீடியோவை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு எப்போவுமே நிறைய வேலை இருக்கும். வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க, லீவில் இருப்பாங்க, பூஜை வேலைகள் இருக்கும், சாமி கும்பிடணும், கோயில் போகணும். இந்த மாதிரி வேலையோட வத்தல் பிழிகிற வேலையும் நான் கூட வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி. காரணம் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? நம்ம குழந்த தான். அந்த குழந்தைக்கு இன்றைக்கி லீவு. அதனால் லக்ஷனாவை கேட்டுட்டேன் முன்னாடியே. லக்ஷனா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த மாதிரி நான் வத்தல் காலையில் எழுந்து பிழிய போகிறேன், கொஞ்சம் மாடிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு லக்ஷனா, இதெல்லாம் பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், அதே மாதிரி வீடியோவும் கொஞ்சம் எடுத்து கொடு லக்ஷனான்னு. சரிம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னாங்க. அதனால் நேற்று நைட்டு இந்த மாவை அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா தக்காளி வத்தலுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட்டே வச்சதுனால காலையில் எழுந்து ஒரு பால் கவரை நான் இந்த கோல்டு வின்னர் கவர் வச்சுருந்தேன். அந்த கோல்டு வின்னர் கவரில் நுனியில் மட்டும் ஓரமாக ஒரு பகுதி க்ராஸாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் ஸ்கொயர் ஷேப்போ ஏதோ ஒரு ஷேப் வாட் எவர் யூ லைக் அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாவை நீங்கள் சீக்கிரமாக பிழிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் சாதாரண ஒரு முறுக்கு குழலில் வேறு எதுலையாவது நீங்கள் போட்டிங்கன்னா இட் வில் டேக் டூ மச் டைம். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நான் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நல்லா இப்போது ஏப்ரல் மாதம் வெயில்னால நல்லா வெயில் அதிகமாக இருக்கு. அதனால் எனக்கு சீக்கிரமாக வேலையும் ஆகிடும். எனக்கு வத்தலும் சீக்கிரமாக காஞ்சி எனக்கு பொரிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கி பாப்பா லீவுனால எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலே லக்ஷனாக்கு தான் ஐ தேங்க் லாட் அண்ட் லாட். அந்த மாதிரி ஏன்னா நம்ம கூட ஒருத்தவங்க நிச்சயமாக உதவி செய்யணும். உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா நான் போன வாட்டி வத்தல் பிழியும் போதும் பாப்பாவுக்கு லீவு சமயத்தில் தான் நான் பிழிஞ்சேன். ஏன்னா பாப்பாவை நம்ம கையில் வத்தல் எடுத்து போடும்போது கை நம்மளுக்கு குழன்னு இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ட்ரைபாடை போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி வத்தல் பிழியும் போது கிட்ட காமிக்கவும் முடியாது. அதனால் நான் பாப்பா லீவாக இருக்க சமயத்தில் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வீட்டில் இருக்க பெண்கள் தயவு செஞ்சு வீடியோ எடுக்க யார் ஆள் இல்லை, அதனால் நம்மளால் யூடியூப் பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் குறைஞ்சது ஒரு 5 வருஷம், என் பாப்பா இப்போ தான் எனக்கு வீடியோலாம் எடுத்து கொடுக்குறாங்க. 5 வருஷம் முன்னாடி தொடர்ந்து நான் 6 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். 5 வருஷமாகவே நான் எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க போவாங்க இல்லையா, அவங்க, அதுக்கப்புறம் எங்கிட்ட டியூஷன் வர பிள்ளைங்க, சில சமயம் கோயிலேருந்து சில என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அப்படிலாம் சொல்லி யார்கிட்டையும் கேட்டு உதவி கேட்டு தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வீடியோவில் அப்பியர் ஆகணும், நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட மற்றவங்களோட உதவி இல்லாமல் நிச்சயமாக நம்மளால் யூடியூப்பில் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணவே முடியாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னால் டைம் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. சில பேருக்கு எடுத்து கொடுக்க விருப்பம் இருக்காது. சில பேருக்கு நம்மளையே பிடிக்காது. இருந்தாலும் பல சூழ்நிலைகள் இருந்திருக்கு வாழ்க்கையில். ஆனால் எதுக்குமே நான் மனம் தளராமல் எவ்வளவு என்னை கஷ்டப்படுத்தினாலும் தொடர்ந்து என்னோடய வேலைகளை நான் செய்துகிட்டே தான் வந்துட்டுருக்கேன். நான் பிஎஸ்சி மேக்ஸு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன். அமரன் மூவியில் நிறைய இடங்களில் இந்த காலேஜை நீங்கள் அவ்வளோ பெருமையாக பேசியிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி எம்பிஏ ஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பீச், அதாவது மெரினா பீச் எதிர்க்கவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கும். அந்த பெருமையான ஒரு யூனிவர்சிட்டியில் தான் நான் எம்பிஏ ஹெச்ஆர் ரூரல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்கள், வீட்டில் இருக்க பெண்களுக்கு சுய தொழில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்களுடைய தனிநபர் வருமானத்தை உயர்த்தி அதன் மூலமாக நாட்டோட வருமானத்தை உயர்த்தி உலகத்திலேயே இந்தியாவை நிலைநிறுத்தி பெரிய பெருமையும் மிக்க ஒரு நாடாக நான் மாற்றணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கெல்லாமே காரணம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். அவர் ஃபார்மர் ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் புக்கு விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதாவது அக்னி சிறகுகள் அப்படின்ற ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது சாதாரண ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு ஒரு கடல் பகுதியில் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பிறந்த ஒரு மீனவ குடும்பத்தில் பல கஷ்டங்கள், போராட்டங்கள், கஷ்டங்களை மீறி ஒருத்தர் சாதிக்கும் போது நம்மளால் ஏன் சாதிக்க முடியாது, நம்மளால் ஏன் முன்னேற முடியாதுன்ற ஒரு கேள்வி அடிக்கடி என்னுடைய மனசில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு. பெண்கள்னாலே ஒரு குழந்தை, ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு மிக மிக முக்கியம். நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் குடும்பம் அப்படின்ற ஒரு பந்தம் நம்மளுடைய இணை பிரியாத ஒரு உறவு, உடலும் உயிரும் மாதிரி.
அதனால் என்னுடைய கனவுகள், என்னுடைய லட்சியங்கள் எல்லாத்தையும் நான் தூக்கி ஏறக்கட்டி ஓரமாக வச்சுட்டேன். என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை இதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே நாம் பிறந்த இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இந்த நாட்டில் இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக நிற்கிறோம், பேசுகிறோம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம செய்கிறோம். இந்த நாட்டு நாட்டுக்கும் நம்ம என்ன செஞ்சோம்? அமரன் மூவி நான் பார்த்ததுலேருந்து என் மனசில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருந்துச்சு. அமரன் சார் ஏன்னா என்னுடைய காலேஜ், சார் படித்த காலேஜ் எல்லாமே ஒன்று தான். அதனால் வந்து வி ஆர் ஸோ ரிலேட்டட், க்ளோஸ்ட் டுகெதர் அப்படின்ற மாதிரி தான் ஆல்வேஸ் த திங்கிங் இஸ் ரன்னிங் ஆன் மை மைண்ட். சார் வந்து மேஜர் முகுந்தன் சார் ஆர்மிக்கு போனாங்க. அங்கே நிறையா அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணாங்க, அட்வென்ச்சரஸ் பண்ணாங்க. ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக நம்மளால் முடிஞ்சது என்ன? நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கும் என்னோடய வீடியோஸை நான் முன்னேறலாம், நான் சம்பாதிக்கலாம், நான் வாழ்க்கையில் இன்னமும் நான் கஷ்டம் தான் பட்டுட்ருக்கேன். ஐ எம் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் உமன் அட் ஆல். என்னோடய வாழ்க்கையில் நான் ஜெயிச்சென்ற ஒரு பேருக்கே இடம் கிடையாது. ஏன்னா நான் எந்த வேலை செஞ்சாலுமே அது எனக்கு தோல்வியில் தான் முடியும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு நான் படித்தேன். 10th 451 எடுத்தேன். அதே மாதிரி 12th 86% எடுத்தேன். காலேஜில் மேக்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ் காலேஜ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இன்றைக்கி மூவியில் எல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா, அமரன் மூவியில், அந்த காலேஜில் படித்தேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன். டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் படித்தேன். ஹையர் லோயர் படித்தேன். டிஸ்டிங்ஷனு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். தொடர்ந்து நான் நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து எனக்கு சூப்பராக இருக்கும், ஆக்சென்ட்டு சூப்பராக இருக்கும், தமிழ்லேயே நல்லா பேசுவேன், ரொம்ப திறமையாக இருப்பேன். எந்த இடம் போனாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செஞ்சு கொடுப்பேன். வீட்டு வேலைங்க எல்லா வேலையுமே செய்வேன். அதே மாதிரி ரிட்டர்ன் ஒர்க்ஸு, ஆஃபீஸ் ஒர்க்ஸு, அப்ராட் போகிறதா இருந்தாலும் சரி எல்லா வேலையுமே நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ செய்கிறேன்ப்பா. அதனால் இவ்வளோ வேலைகள் நான் செய்ய எனக்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்துருந்தா கூட என்னால் ஒரு ஏர்னிங்ஸ் அப்படின்றது, சம்பாதிக்கிறது அப்படின்றது என்னோட 13 இயர்ஸாக ஆஃப்டர் மை மேரேஜ் இல்லாமலே போயிடுச்சு. இன்றைக்கும் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன், நான் டெய்லரிங்கும் நல்லா பண்ணுவேன். எந்த டிசைன் கொடுக்குறாங்களோ நான் எடுத்து தச்சு கொடுப்பேன். ஆனாலும் என்னால் சம்பாதிக்க முடியல. காரணம் என்னென்னா என்னுடைய போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நான் போராடிட்டே தான் இருக்கேன். ஆனால் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கவே கூடாது நான் வேண்டிக்கிறேன். உங்களால் இந்த மாதிரி ஒரு வத்தல் பிழிஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரு சின்ன பாக்கெட் உங்களால் 100 கிராம் போட முடியா, 50 கிராம் போடுங்க. 50 கிராம் போட முடியா, ஒரு 25 கிராம் போடுங்க, ஒரு 20 கிராம் போடுங்க, இல்லை 10 கிராமுக்கு 2 பீஸ் வத்தலையாவது வச்சு நீங்கள் பேக் பண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. நிச்சயமாக உங்கள் டேஸ்ட்டு அவங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும், உங்களுடைய உழைப்பு பிடிக்கும். நீங்கள் சுத்தமான முறையில், சுகாதாரமான முறையில், ஆரோக்கியமான முறையில் பல பொருட்களை நீங்கள் பதப்படுத்தி சுத்தப்படுத்தி நீங்கள் வருஷ கணக்காக வச்சாலும் கெட்டு போகாத அளவுக்கு நீங்கள் உங்களோட உழைப்பை கொட்டி நீங்கள் இந்த வேலைகளை செய்துட்டு வரீங்கன்ற ஒரு உண்மையை அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை புரிய வைங்க. வீடியோ கொண்டு போய் காமிங்க. நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. பெண்களாகிய நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கீங்க. ஒவ்வொரு தனி பெண்ணும் நிச்சயமாக குடும்பத்தோடு ஒரு சேர்ந்த ஒரு வருமானத்தை ஈட்டும் பொழுது நாட்டுக்கும் நாட்டின் மூலமாக உலகத்துக்குமே இந்திய பெண்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவங்க. நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு பெண்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு உண்மையை புரிய வைங்க. அதே மாதிரி சீரியல்ஸ் பார்க்காதீங்க, வீண் கதைங்க பேசாதீங்க, மற்ற வீட்டு குடும்பத்தை கொண்டு போய் இன்னொரு குடும்பத்தில் பேசாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிங்க, நிச்சயமாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு சின்ன வீடியோ நீங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் யூடியூப்னால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, மற்ற பெண்கள் வேலைக்கு போக முடியாத குடும்பம் குழந்தைன்னு கஷ்டப்பட்ட பெண்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க, தன்னம்பிக்கை கொடுங்க. நாம் பிறந்த இந்த நாட்டுக்கு ஒரு பெருமையை சேருங்க. நீங்கள் சிங்க பெண்மணிகள் அப்படின்றத வாழ்த்திக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு ஆல் ஃப்ரம் மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.